ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. மலர் இருந்துட்டு மாமா இந்த மாதிரி நான் பொண்ணு பார்க்குற இதுக்கு போயிட்டு வந்துடுறேன்றாங்க. சரி போயிட்டு வந்துட்டாங்க. பாக்கியராஜ் வரல, இல்லை அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு, நீங்களுமே வேண்டாம் தானே சொன்னீங்க, வரல அவருன்றாங்க. சரி சரி ஒருத்தர் போனால் போதும் போகும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைப்பாங்க. மலருமே வந்து சரி மதி நான் போயிட்டு வரேன்றாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க ஃபங்க்ஷன்ன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா அங்க பாதி தூரத்துல இருந்து பேங்க்ல வேலையை முடிச்சுட்டு வராங்க. வந்ததுமே வந்து பாக்கியராஜ் இருந்துட்டு மலரு அப்படின்றாங்க, எப்படியே சொன்ன மாதிரி டைமுக்கு வந்துட்டீங்க, நான் கூட எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன்றாங்க. எப்படி மலரு இப்படின்னு நினைக்கிற சொல்லுன்றாங்க. நான் எப்படி சொல்லி வராது இருப்பேன்றாங்க. இல்ல உங்களுடைய அம்மா அப்பா சொல்லிட்டாங்களா, அவங்க பேச்சை கேட்டு நீங்க வராது இருப்பீங்களோன்னு நினைச்சேன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காது சரியான்றாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன இது பண்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. ஏன்னா என் அம்மா அப்பா முன்னாடி நான் அப்படிதான் பேசி ஆகணும்ன்றாங்க. தேவையில்லாம நான் அவங்களை எதிர்த்து பேசினேன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அதனாலதான் வந்து நான் எதுவுமே வந்து அவங்க முன்னாடி நான் அப்படி பேசிட்டு இருக்கேன்றாங்க. இவ்வளோ நாளா இருக்க என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கவே மாட்டிய மலர்ன்றாங்க. ஆமா புரிஞ்சுக்கதே இருப்பாங்களா, எல்லாம் உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்றாங்க. சரிங்க போலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு போவாங்க. என்ன மலரு எது யோசிச்சுட்டே வரேன்றாங்க. இல்ல இவர்கிட்ட ஸ்ருதியை பத்தின விஷயத்த சொல்ல வேண்டான்றாங்க, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்ன்றாங்க. என்ன மலருன்றாங்க. ஒன்னும் இல்லைங்கன்றாங்க. என் தம்பிக்கு நல்ல ஒரு பொண்ணு அமையணும், நல்ல கல்யாணம் நல்லபடியாக முடியணும்ன்றாங்க. கல்யாணம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடலாம். என்னது நீங்களா அப்படின்றாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன், நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அத்தை மாமா பண்ண விட மாட்டாங்கன்றாங்க. அதெல்லாம் என் தம்பியே பார்த்துப்பான், என் அம்மாவே பார்த்துப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய கடமைகள் என்னவோ அதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம் சரியா மலரு, நீ பயப்படாது வா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அத்தை அப்படின்றாங்க. வாங்க மாப்பிள்ள வா மலரு அப்படின்றாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, பொண்ணு வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்துடலான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணு பாக்குறதுக்கு பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிடுது மலருக்கு. கார்த்தியுமே பொண்ணு செம கியூட்டா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த பொண்ணு கார்த்திக்கு செட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.